மாவு கொஞ்சமாக இருக்குது தோசை மாவு. அந்த தோசை மாவில் ராகி மாவு ரவையும் போட்டு ஊத்தப்பம் பண்ண போகிறேன். ஓகே. ஊத்தப்பத்துக்கு வந்து இங்கே வந்து பாலக் எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கு, இஞ்சி, பச்சை மிளகா அது தனியாக அரைச்சிப்பேன். அதேமாதிரி கேரட்டு, பச்சை மிளகா, இஞ்சி அது தனியாக அரைச்சிப்பேன். இப்போ வந்து இந்த உப்பு போட்டு இந்த ராகி மாவும் போட்டு ரவையும் போட்டு கலந்துக்கிறேன். ஓகே. கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் ராகி மாவு எடுத்துட்டேன். ராகி மாவு போட்டுட்டு ரவை போட்டுட்டு உப்பு இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் கலந்து வச்சா போகிறோம். சப்போஸ் இந்த தோசை மாவு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஆனால் கலக்கிறது வந்து கொஞ்சோண்டு புளிப்பு மோர் விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாவே கொஞ்சம் புளிச்சிருக்கும் இல்லையா, அதனால ஒன்றும் போடல. சப்போஸ் வந்து அரிசி மாவு எடுத்துட்டான்னா கொஞ்சோண்டு வந்து புளிச்ச மோர் விட்டுக்கலாம். ஓகே. ஜலம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலந்துட்டு ஒரு சும்மா 10 மினிட்ஸ் வச்சா போகிறோம். அப்போ அந்த ரவை கொஞ்சம் ஊறிக்கும். அதுக்காக இது வந்து ரொம்ப ஜலமாக வேண்டாம், கொஞ்சம் வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். ஏன்னா இந்த இதெல்லாம் அரைச்சி விடுவோம் இல்லையா, இந்த பாலக்கு கேரட்லாம் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும். நல்லா கலந்துட்டேன். இது வந்து ரொம்ப கெட்டியாக இல்லை, சாரி ரொம்ப தண்ணியாக இல்லை, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. அப்படியே ஊறட்டும். எவ்வளோ நேரம்? ஒரு 10 மினிட்ஸ். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், இதில் வந்து கேரட்டு, பச்சை மிளகாய். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது மாதிரி அரைச்சி விட்டுக்கலாம். இன்னும் ஊற்றப்பதுனால கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு இருக்கிறதுனால. தனித்தனியாக கொஞ்சோண்டு இதுக்கு காய்க்கு மட்டும் துளியூண்டு உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். ஓகே. அரைச்சிட்டேன். இந்த கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பாலக்கு, பச்சை மிளகாய், இஞ்சி. ஓகே. இதில் வந்து காரத்துக்கு வேணால் மிளகு போட்டுக்கலாம். மிளகா எடுத்துட்டேன். அது அவ்வளவா என்ன இது சாப்பிட்ற டேஸ்ட்டோ அதுமாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அதில் போட்டு கலந்துடுறேன். அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது. வந்துட்டேன் இல்லையா, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பும் ஜீரகம் சும்மா போட்டேன். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இது போட்டு இப்போ வந்து இது வந்து தோசையாக வறுத்துக்கலாம், ஊத்தப்பமாக வைக்கலாம், குழி பணியாரமாக பண்ணிக்கலாம். அப்படியா? இது வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கல் ஊத்தப்ப கல் புதுசாக வாங்கினோம் இல்லையா, அதனால இன்னைக்கு ஊத்தப்ப விட்றேன் நான். இல்லைன்னா இது குழி பணியாரம் சூப்பராக இருக்கும். மெல்லிசாக தோசை கூட இது பண்ணிக்கலாம். புதுக்கல்ல தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட் டைம்னால ஊத்தப்பம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் நம்ம தவறடை அது மாதிரி எதாவது பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்துடும். அது அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் முறுமுறுன்னு தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். ஆகட்டும். இருக்கு இல்லையா, கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும், கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் நல்லா கல் பழகிடுது அப்படின்னா நல்லா எண்ணெய் கம்மியாக விட்டா போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் விட்ருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். ஏன்னா எண்ணெய் இவ்வளோ இருக்காது, இந்தளவுக்கு கஷ்டமும் படாது. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால அது என்னென்ன அதுதான் என்ன பண்ணணும்னா உப்பு இருக்கு இல்லையா, உப்பு நல்லா ஒரு 4-5 வாட்டி போட்டு எண்ணெயை தடி வச்சுட்டோம்னா அப்புறமா அவங்களுக்கு வந்து கல் நல்லா ஈஸியாகிடும். எண்ணெய் விட்டு இது பண்ணும்போது பழகிடும். டேஸ்ட் நல்லா குழிப்பு நேரத்தில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி அது இது பண்ணி இது ஒரு மாதிரி இருக்கும். இந்த கல்லுக்கு ஆசைப்பட்டு இதில் விடுறேன். இன்னும் நல்லா நம்ம தோசைக்கல்ல என்ன வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா தோசை வற்றா சூப்பராக இருக்கும். இது தவளை மாதிரி இருக்குது. தோசை கல்லில் நார்மலாக தோசை வைக்கணும் வற்றோன்னு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். மெல்லிசா நல்லா முறுன்னு. ஆமாம். எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அங்கே கொஞ்சம் சட்னியோட. ஃபஸ்ட்டு விட்டு செகண்டுக்கு கொஞ்சம் கல் பழகிட்டு போச்சுங்க. எடுத்து தக்காளி சட்னிங்களா? தக்காளி சட்னி இன்ஸ்டன்ட் மினி ஊத்தப்பம். ஆமாம். இது வந்து என்ன கலர் கேழ்வரி மாவு போட்டோம்னா அப்படி இருக்குது. சப்போஸ் அது வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவும் போட்டுக்கலாம். கோதுமை மாவும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது என்ன கீரை போட்டோமா கேரட் போட்டோமா ஒன்றும் தெரியாது பாருங்கள். ஆமாம். தக்காளி சட்னிக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்.
தேங்க்யூ. வளமாக வாழ்க. ஓகே.